மச்சி எப்படி இருக்க? ஏன் ஸ்கூலுக்கு நியூஸ் எனக்கு வரல? நேத்தங்க தலையாட் படம் ரிலீஸ்டா. நானே ஃபர்ஸ்ட் டைம் ஷோ பார்க்கலன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ பார்த்துட்டு இப்ப வந்திருக்கேன். வீட்ல தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சாதானே நான் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தப்பு. வீட்டுக்கு தெரியாம வர்றது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கே பிரச்சனையா வரும். இந்த வந்துட்டாரா நல்லவரே. உன் அட்வைஸ்லாம் இந்த குரூப்போட வச்சுக்கோ. எங்க வீட்டுல போய் பத்த வச்சிடாத. ஆண்டா அவங்க அம்மாட்ட சொல்ல. அந்த பயம் இருக்கணும். நீ ஏன் மாட்டிக்கிற? நான் மாட்டும் போது மாட்டிக்கிறேன். நீ போட்டு விடாம இருந்தா சரி. சரி வீட்டு படம் பாத்திய படம் எப்படி இருந்துச்சு? தலைவர் படம்ல செம்மையா இருந்துச்சு. அடுத்த வாரம் போலான்னு இருக்கேன். இதுக்கெல்லாம் காசு எக்ஸாம் ஃபீஸும் சொல்லி வாங்கிட வேண்டியதாங்க சார். தப்பு மேல தப்பு பண்ற. என்னைக்காச்சும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல கேட்கும் போது அப்ப இருக்குடி உனக்கு கச்சேரி. அதெல்லாம் விடு. ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போறேன்னு சொல்லுங்க. மறுபடியும் படமா? நோ 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 நோ. இந்த தெருவுல ஒருத்தவன் என் ஃப்ரெண்ட் ட்ரீட் வைக்கிறான். அங்க போறேன். என்ன இருக்குன்னு தெரியல. எப்படி போவ? அதான் இருக்கேன் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். அதை கட்டடிச்சிட வேண்டியதேன். வரைக்கும் தப்பு பண்ற. உன் நண்பனா நான் சொல்றதை கேளு. இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம போறது இன்னைக்காச்சும் நம்மளுக்கே ஒரு நாள் ஆபத்தா முடியும். நண்பா நமக்கு ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நான் சமாளிச்சுக்கிறேன். நீயும் என்ன மாதிரி ஆகணும்னு சொல்லி அந்த பக்கம் வந்துடாது. சரியா? உன்னோட இஷ்டம். ஒரு நண்பனா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். ட்ரீட் முடிச்சு வந்து பார்க்கலாம். அப்புறம் என்னாச்சு ட்ரீட்டு? மச்சி செம்மையா இருந்துச்சு ட்ரீட்டு. அங்கே நான் மட்டும்தான் சின்ன பையன். எல்லாருமே பெரிய ஆளுங்க. காலேஜ் போறவங்க, காலேஜ் போய் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறவங்க, ஆனா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அப்படி என்னடா பண்ணீங்க? ஒரு சிலர் சரக்கு அடிச்சாங்க. ஒரு டீம் சிகரெட் மாதிரி எனத்தையும் வச்சு ஊதிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல சரக்கு அடிச்சவளை விட இவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் போதை பொருள் தடை செய்யப்பட்டது. மச்சி தடை தான் பண்ணிருக்கா. இங்க கிடைக்காம இல்லையே. நீ எதுவும் அவங்க கிட்ட பழகுனியா? போனதே அதுக்குத்தான். ஆனா ஒரே இடத்துல யூஸ் பண்ணி பார்த்தேன். வேற லவுடு. கெட்ட விஷயம் எப்போதுமே பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கான். அதோட ஆபத்து உனக்கு தெரியல. சும்மா ஒரு நாள் தான். மறுபடியும் அங்கிட்டுலாம் போக மாட்டேன். போதைங்கிறது நம்மளை அடிமையாக்குறது. அதனால தயவு செய்து அந்த பக்கம் போகாத ப்ளீஸ். அட விடு நண்பா. யாருக்கா இல்லாட்டாலும் உனக்கான்னு நான் அங்க போக மாட்டேன். ஆனா அட்வைஸ் மட்டும் பண்ணாத. முடியல. நல்லது சொன்னா அவங்களுக்கு கசக்குது. அப்படியெல்லாம் இல்லை நண்பா. நான் ஒன்றும் அடிமையாகல. அப்படியெல்லாம் பண்றான்னு சொன்னேன். அவ்வளோதான். சரியா? நான் இந்த பக்கம்லாம் இனிமே போக மாட்டேன். போதுமா? போகாம இருந்தா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. போதை மூளையை பாதிக்கும். நம்ம மூளை பாதிச்சா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாதிப்பாங்க. சரி விடு. இனிமே போக மாட்டேன். உன் மேல சத்தியம். உன்னோட சத்தியம் எனக்கு தெரியும். நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு நல்லதுனால. அவ்வளவுதான். ஓகே நண்பா, வா கிளாஸ்க்கு போகலாம். என்னடா அது கையில வச்சிருக்க? நீ வேணுமா முதல் ட்ரீட் போகும்போது இந்த மாதிரி ஒரு பொருளை தான் சொன்ன. இப்ப கடைசியில அது உன் கையிலே வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பேக்ல பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் எடுக்காதடாடி. குர்ராடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. குர்ராத. என் ஃப்ரெண்ட் என் கண் முன்னாடியே தன்னுடைய நிலைமையா இருக்கிறதுனால பார்க்க முடியாது. நீ குர்ரா. இது உனக்கு தேவையில்லாத பொருள். அது என்ன நெருப்புல போட்ட? அதோட விலை எவ்வளவு தெரியுமாடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமாடா? நீ என்ன கஷ்டப்பட்டிருப்ப? வீட்டுல இருந்தா திருடி இருப்ப. வீணாக்கிட்டியாடா பாவி. உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. நீ என்ன வேணா பண்ணிக்க. உன்னை போதைக்கு அடிமையாக விட மாட்டேன். இத போய் நான் உங்க அம்மாட்ட சொல்லணும். உன்னை விட்டாடா போவ. என்னை விடுடா. என்னை விடுடா. விடுடா 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 விடுடா. என் ஃப்ரெண்டு நானே குண்டுறேன். யாராச்சும் காப்பாத்துங்களேன். என் ஃப்ரெண்டை யாராவது காப்பாத்துங்களேன். யாராச்சும் என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்களேன். யாராவது என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். யாராச்சும் என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ என் ஃப்ரெண்டை யாரும் காப்பாத்துங்க. பதறாதீங்க. நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு தான் அடிபட்டுச்சு. அவனை காப்பாத்துங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? பதறாதப்பா. உன் ஃப்ரெண்டு நல்லாதான் இருக்கான். அவன் தலையில யார் இவ்வளவு காயத்தை ஏற்படுத்தினது? நான் தான் டாக்டர். என் மேல பாசமா இருக்க ஒரே நண்பா அவன் தான். ஏதோ ஒரு கோவத்துல காயப்படுத்திட்டேன். உண்மைதான். அந்த காயத்துக்கு மருந்து போட வேண்டாமா?
ஏன் டாக்டர் அவனை நீங்க என்ன காப்பாத்தலையா? நாங்கள் அவன் காயத்துக்கு மருந்து போட்டோம். ஆனால் ஒன்னால அவன் மனசில் ஏற்பட்ட காயத்துக்கு தப்புதான் டாக்டர், என்னோட கோபம் தான் காரணம். இப்ப அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அது பத்தாது. நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேணாம். அடிப்பட்டவங்க நண்பனை காப்பாற்ற நினைக்கிறவங்க மனசு மாதிரி தான் போதைக்கு அடிமையான உங்களை காப்பாற்ற உன்னோட ஆசை. அதை நீங்கள் சரி பண்ணால் போதும். உண்மைதான் டாக்டர், நான் போதையில இருக்கும்போது நான் வாங்கி வச்சிருந்த போதைப் பொருளை அவன் நெருப்புல போட்டுனான். என்ன அறியாமலே அவ்வளோ கோபம் வந்தது. ஏன் அவனை நான் கொலை விரியோடு அடிச்சேன்னு எனக்கே தெரியல. நான் தடவை போதைப் பொருளை முயற்சிக்கும் போதே சொன்னான், போதையினால நம்மளே நம்ம சுற்றி உள்ளவர்களும் பாதிக்கப்படுவாங்கன்ட்டு. இப்போ புரியுது, நான் என் நண்பனையே கொலை பண்ண பார்த்துட்டேனே. உண்மைதான், நம்மளை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பா. ஆனால் நமக்காக நினைக்கிற நண்பர்களும் இருப்பா. அவங்கள நம்ம வாழ்நாள் முழுவதும் இழந்துடக்கூடாது. கண்டிப்பா டாக்டர், இந்த போதை எனக்கு என்னமோ பண்ணுது. இந்த போதையில மறுபடியும் போயிடுவேணும்னு பயமா இருக்கு. இந்த போதையோட தேடல்ல இருந்து என்னால் தப்பிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். அதுக்கான மருத்துவ ஆலோசனை மருத்துவம் எல்லாம் உள்ளது. அதுக்கு நீங்கள் முழு மனசோடு தயாரானால் அதிலிருந்து மீண்டிடலாம். கண்டிப்பா டாக்டர், போதை பழக ஆரம்பிச்ச புதுசுலேயே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா போதைக்கு அடிமையானால் யாராலையும் காப்பாற்ற முடியாது போல இருக்கே. பரவாயில்லையே, நீங்கள் போதையினால் ஆபத்து என்பதை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் இதிலிருந்து விரைவில் மீண்டிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். போதை என்பது ஒரு ஆபத்தான விஷயம். அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, மதுவோ போதைப் பொருட்களோ புகையிலையோ சிகரெட்டோ என எதுவாக இருந்தாலும் அது நம் மூளையையும் நம் உடம்பையும் பாதிக்கும். நம்மளை சுற்றி உள்ளவர்களை மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, உங்களை பார்த்து பிறர் அதில் என்னதான் இருக்கிறது என்று ஆசைப்பட்டு வருவார்கள். போதை என்பது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு புதிய விஷயத்தை சாதித்தது போல் இருக்கும். ஆனால் போதை என்பது உங்கள் வாழ்க்கையையும் உங்களையும் அளிக்கும் விஷமாகும். போதைக்கு அடிமையாதீர்கள். போதைக்கு அடிமையானால் உங்கள் வாழ்க்கை சூனியமாகிவிடும். உங்களில் சிலர் போதைக்கு அடிமையாளர்களாக இருக்கலாம், அல்லது கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம். அவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையானதாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வாருங்கள். ஆசைப்புள்ளதாக இருந்தால் அதை மறந்து விடுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக இருந்தால் அவர்களை காப்பாற்ற உதவுங்கள். போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். மாற்றம் நம்மிடந்தே தொடங்குவோம்.